ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ மார்க்கெட் பார்த்து நல்ல ஒரு க்ரீனில் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 24,200 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது காலையே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 120,000 பாயிண்ட்டு. ஆனால் 24,000 கால் புட்டு பாருங்கள் இறங்கியிருக்கு. மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குல்லைங்க 25,000. சரி, அதை எடுத்து செக் பண்ணலான்னு பார்த்தா அதுவே பார்த்திங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. 24,100 புட்டு பாருங்கள் 146 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் 120 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. இப்போது அதுக்கேற்ற பிளான் பண்ணிங்க. நான் எந்த பொசிஷனுமே எடுக்கலைங்க. சரி, இப்போது வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் கழிச்சு காலில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க. அதுக்கும் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். அந்த விக்ஸ் அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இவர் தாங்க. இவர் வந்து நம்மளுக்கு எப்போ நார்மலாக வரணும்னா கிட்டத்தட்ட அந்த 12.5 இருக்குல்ல, 12 to 15 அதுக்குள்ளே வந்தால் கூட நம்ம சொல்கிற மாதிரி இப்போ பொசிஷன் எடுக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எக்ஸ்பீரி எனக்கு மட்டும் அது 2 மணிக்கு மேலே கொஞ்சம் குறையும் காற்று, அப்போ தான் எடுக்க முடியும். ஸோ பாருங்கள், இந்த வாரம் எக்ஸ்பெரி தான் ஓகேங்க. ஆனால் மந்த்லி எக்ஸ்பெரியை பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் இருக்குது. கால் 120 பாயிண்ட் 150 பாயிண்ட் அப்பில் இருக்கும்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9.17 எடுத்துருக்கேன். 9.15 பாருங்கள். இங்கே பாருங்கள், மார்க்கெட் 24,220 200 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கால் 49 தான் கொடுத்துருக்காங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் 145 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கால் மைனஸு, புட்டு மைனஸு. ஸோ இதுதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த விக்ஸால் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இருக்குது. ஸோ இதனால் ட்ரேட் எடுத்து அவாய்ட் பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ளஸில் தான் முடிப்பான். அதனால் புட் சைடு யாரும் கால் எடுக்காது, ட்ரேட் எடுக்காது. அதே மாதிரி கால் சைடு எடுக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 24,140 இருக்குங்களா, 24,150 போட்டு பாருங்கள். 24,150 பாருங்கள். 24,150 பார்த்தீங்கன்னா 78 ஒரு 90 80 90 170 170 பாயிண்ட் கிட்ட காத்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு 1 மணிக்கு அந்த பக்கம் கம்மியாகும்போது தான் நீங்கள் ட்ரேட் எடுத்து யோசிக்கணும். அதுவும் எப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுங்கள். இப்போ எல்லாமே காற்று கஷ்டம். இதுக்கப்புறம் பாருங்கள், மூவ்மெண்ட்டு இப்போது இறங்கிருக்குங்களா. சரி, புட்டு போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லைங்க சார்ட்டில். இதில் கிட்டத்தட்ட 60 to 70 இதுக்குள்ளே விளையாடி இருக்குது. ஆனால் புட்டில் மார்க்கெட் பாருங்கள் நல்லா இறங்கிருக்கு. கேண்டில் புரியுங்களா, 24,300 இறங்குற மாதிரி காட்டுறான். ஆனால் அங்கே புட்டில் ஒன்றுமே ஏறல. ஸோ காலில் என்னடா பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கால் மட்டும் நல்லா இறக்கியிருக்காங்க. காலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் வேல்யூ. ஸோ அந்த கேண்டில்லாம் செக் பண்ணுங்கள். எப்படி எடுக்கலாம், ஏது எடுக்கலாம் எல்லாமே யோசிங்க. அந்த நான் சொன்ன விக்ஸு மட்டும் ஃபாலோ பண்ணி, விக்ஸ் நான் இது முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த டைம் இல்லை அப்போது. ஸோ இப்போ தான் வந்து போர் வந்தது. இந்த 3 மாதமாக விக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெயின்டைனாக இருந்தது. ரெண்டாவது காற்றெல்லாம் கம்மியாக இருந்தது. இப்போ பாருங்கள், காலுக்கும் புட்டுக்கும் காற்று அதிகமாக இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி ட்ரேட் எடுங்க.